Hi friends, welcome to Winner Choice IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட தேர்ட் பார்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரெண்டு ஆக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1909 ஆக்ட் ஒன்று, 1919 ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரெண்டுமே வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆக்ட் வந்து எப்போவுமே நமக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இந்த ரெண்டு ஆக்டில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் வைஸ்ராய் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து அந்த ரெண்டு பேரை வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. ஸோ இதில் இந்த ஆக்டை வந்து 1909 வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிண்டோ மார்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா மார்லி மிண்டோ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏன்னா அந்த அப்போ இருந்த உங்களுடைய செக்ரட்டரியும் அண்ட் வைஸ்ராய் அவங்களுடைய நேமில் வச்சு இந்த ஆக்டை சொல்லுவாங்க. சரியா? அப்போ 1909 இதுவும் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. யார் மிண்டோங்கிறது யார், மார்லி அப்படிங்கிறது யார், பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? தென் இப்போது லார்டு மிண்டோ, லார்டு மார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ லார்டு மார்லி அப்படிங்கிறவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், லார்டு மிண்டோ அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இது வந்து பேஸாக இது தெரியக்கூடிய கொஸ்டின். குரூப் 4 லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டில் இது கேட்பாங்க. சரியா? தென் அடுத்தது இப்போ செக்ரட்டரி அப்படிங்கும்போது தமிழில் இருந்து வெளியுறவு செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தியாவினுடைய வெளியுறவு செயலர்னு சொல்லுவோம். வைஸ்ராய்னா உங்களுக்கு தெரியும், வைஸ்ராய் அப்படிங்கிறது. ஓகே. தென் அடுத்தது இதனுடைய ஃபீச்சர்ஸ். இந்த ஆக்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நார்மலாக இது முன்னாடி வந்து என்ன பார்ப்போம்னா ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இதில் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ 1909 ஆக்ட்னாலே முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்த ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை தவிர இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் போத் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். அதாவது உங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சென்ட்ரலாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட்டாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே இப்போ உனக்கு நம்ம என்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரலும் சரி ப்ரொவின்ஷியலும் சரி அதனுடைய மெம்பர்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வருது. மேக்ஸிமம் 60 மெம்பர்ஸ் கிட்ட வருவாங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆனது ஒரு 25 to 30 இருந்ததை வந்து 60 மெம்பர்ஸாக என்ன செஞ்சுருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தென் அடுத்தது வந்து இப்போ நார்மல் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராமில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சட்டம் இயற்றுவாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, டிராஃப்ட் புதுசாக கொண்டு வருவாங்க. தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, ஏதாவது கொஸ்டினபிள் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மினிஸ்ட்ரி வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்லேயும் நடக்கும், சென்ட்ரல்லையும் நடக்கும். தென் அதே இது தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட்ஜெட் பண்ணுறாங்க, நியூ டிராஃப்ட்டு, அமெண்ட்மெண்ட்ஸு. ஸோ ஃபைனல் டிசைட் பண்ணுறது மட்டும் யார் அப்படின்னா கவர்னர் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ வந்து நமக்கு ஃபைனலி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நமக்கு சைன் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. பட் அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, இதை வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு சுப்ரீம் பவர் இருக்கும். அவர் டிசைட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? தென் அப்போ இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஆக்ட் படி உங்களுக்கு ப்ரொவின்ஷியலில் இருக்குது. தென் அவங்களுடைய சென்ட்ரல்லையும் வந்து என்ன செய்கிறாங்க, அசம்பிளியில் கொண்டு வராங்க. ஓகேவா? தென் அடுத்தது ப்ரொவைடட் இண்டியன்ஸ் வித் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸா உங்களுடைய வைஸ்ராய். தென் உங்களுடைய வைஸ்ராய் தலைமையில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது நிர்வாக குழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிர்வாக குழுவில் இந்தியனை கொண்டு வராங்க. சரியா? அதுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து உங்களுக்கு என்ன செய்யுது, வழிவகுத்து கொடுக்குது. ஸோ அதன்படி உங்களுடைய ஃபஸ்ட்டு இந்தியனை யாரை ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா எஸ்பி சின்ஹா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை வந்து என்ன செய்கிறாங்க, உங்களுடைய வைஸ்ராய் மிண்டோ வந்து கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து லா மெம்பராக இருப்பார். ஸோ அவர் அதன் அடிப்படையில் இவர் என்ன செய்வாங்க, நிர்வாக குழுக்குள்ளே முதல்ல இந்தியனை என்ன செய்கிறாங்க, இவர் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வைஸ்ராயினுடைய நிர்வாக குழு அல்லது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார், எஸ்பி சின்ஹா. ஓகேவா? தென் அடுத்தது இன்ட்ரோடியூஸ் டு த சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்ல ரெப்ரசன்டேஷன்ஸ். நான் சொல்லல கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் இது நம்ம ஏற்கனவே ரிப்பீட்டடாக இது வந்து பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும் அதிகமாக உங்களுக்கு 1909 உங்களுக்கு எது தான் பேஸ் பண்ணுவாங்க, ஒன்று இந்த வைஸ்ராய் மிண்டோ அந்த மாதிரி இருக்கும், என்னென்னு அப்படின்னா முஸ்லீம்ஸ். இது வந்து ரிப்பீட்டட் பழைய கொஸ்டின்ஸ் மாடலாக. ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது என்ன ஆக்ட், 1909 ஆக்ட். ஓகேவா? தென் அடுத்தது இந்த மாதிரி கொடுத்தது கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய இடஒதுக்கீடு தனியாக யார் கம்யூனல் தானே, மதவாத அடிப்படையில் தானே உங்களுக்கு எலக்டோரேட் தனியாக அந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து மீன்ஸ் என்னென்னா, இப்போ முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடங்களில் அதில் அவங்களுடைய சார்பாக ஒரு பிரதிநிதியை நிப்பாட்டி அவருக்கு வந்து அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மட்டும் ஓட் பண்ணி அவங்களே எடுக்கணும் அப்படின்றது. ஓகேவா? அப்போ இது என்னது தான் உங்களுக்கு மதவாதத்தை கொண்டு வர்றது தான். ஸோ அதனால இந்த மிண்டோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவாங்கன்னா,
ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மதவாத தொகுதியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுவும் பழைய கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் தான் என்னது உங்களுக்கு 1909 இந்திய கவுன்சில் ஆஃப் ஆக்டோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1990. ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் 1ல் மெயின்ஸில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகேவா? 2019. ஸோ உங்களுடைய மெயின்ஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1919 இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இதே கொஸ்டினில் வந்து 1773 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உங்களோட ரெகுலேட்டிங் ஆக்ட்னு பார்த்துருப்போம். அதுதானே 1773 ஆக்ட். ஸோ அதுவும் உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின், குரூப் 1 மெயின்ஸோட கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சார் 1919 ஆக்டோட ஃபீச்சர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்ட் இதில் இப்போ இதை 1909 நம்ம எப்படி மின்டோ மார்லி அல்லது மார்லி மின்டோ அப்படி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி 1919 ஆக்ட் என்ன சொல்லுவோம்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ மாண்டேகு செம்ஸ்போர்ட் 2 பேர் இருக்காங்க. அப்போ மாண்டேகு அப்படிங்கிறவர் யார், செம்ஸ்போர்ட் அப்படிங்கிறவர் யார்? மாண்டேகு அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதே மாதிரி செம்ஸ்போர்ட் அப்படின்றவர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஓகேவா? வைஸ்ராய் வந்து செம்ஸ்போர்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த மாண்டேகு அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு உங்களுடைய செக்ரட்டரி இங்கிலாந்தில் இருக்கிறார். ஓகேவா? ஸோ அவர் தான் முதல்ல இந்த ஆக்டுக்கான ப்ரொபோசல் எடுக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரோவாக அவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு 1919 ஆக்டே வரும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய இன்ட்ரோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா மாண்டேகு டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று வெளியிடுவார். சரியா? மாண்டேகு டிக்ளரேஷன், அவருடைய அறிவிப்பு அப்படின்னு சொல்லி வெளியிடுவார். மாண்டேகு அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்னா 1917 ஆகஸ்ட் 20 பப்ளிஷ் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு பிறகு அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் என்னது அவர் வெளியிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் சேர்ந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன செய்வார், ஃபர்தராக அவருடைய ஒர்க்கு நடந்துட்டு இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அவருடைய டிக்ளரேஷன் கொடுக்குறது. தென் அடுத்தது அவர் இந்தியாவுக்குள்ளே வர்றது எப்போ அப்படின்னா நவம்பர் 17 தான் வர்றாரு. ஓகேவா? நவம்பர் 17 1917 தான் நினச்சிறாங்க. அப்போவே என்ன செஞ்சாச்சு, இவரை நம்முடைய யாரை கொடுத்தாச்சு, மாண்டேகுன்றவர் யாருன்னு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, செக்ரட்டரி. ஸோ அவர் அப்பாயிண்ட் ஆன பிறகு, ஆனால் இந்தியாவுக்குள்ளே வர்றது வந்து நவம்பர் 17 தான் வர்றாரு. ஓகேவா? தென் அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வர்றது எப்போ அப்படின்னா டிசம்பர் 14 1970. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்ன கொஸ்டின்ஸு. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு என்ன எல்லா பிளேஸ்லையுமே என்ன செய்வார், போய் அங்கங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய ஆக்ட்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படி. ஆக்சுவலாக இந்த ஆக்டுக்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸில் இந்த ஆக்ட் வருது. ஸோ இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இவர் என்ன செய்வார், அது இந்த ஆக்ட் படி மக்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்குது. ஸோ ஆக்டிவேஷனை வந்து என்ன செய்வாங்க, சேஞ்சஸ் கொடுக்குறதுக்காக அப்டேட் தானே இவங்க இதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதனுடைய ஃபால்ட் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் சர்வே பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அது இந்தியாவுக்குள்ளே வந்து எல்லா ப்ரொவின்ஷியல்ஸ்களையும் பண்ணுவார். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கும்போது நமக்கு சென்னை ப்ரொவின்ஷியலில் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதனால் நான் தமிழ்நாடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சென்னை ப்ரொவின்ஷியலாலும் சேம் தான். டிசம்பர் 14 1917 இங்கே வராரு. ஸோ இங்கே வந்து என்ன செய்கிறாரு, ஃபைனலைஸாக எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாரு. சரியா? எல்லா இடமும் போயாச்சு. ஸோ போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாயிண்ட் ரிப்போர்ட் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ், அரசியல் அமைப்பை என்ன செய்யறோம் மறுசீரமைப்பு பண்ணுவதற்கான ஒரு கூட்டறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜாயிண்ட் ரிப்போர்ட் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ், இந்திய அரசியலமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்கான கூட்டறிக்கை. ஸோ இது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாரு, ஏப்ரல் 22 1918 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மான்போர்ட் ரிப்போர்ட். என்ன சரி, இது மாண்டேகு டிக்ளரேஷன் அறிக்கைன்னு அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மான்போர்ட் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. சரியா? மான்போர்ட் ரிப்போர்ட். தென் இது வந்து இதெல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி இவர் கொண்டு வந்தது. ரைட்டாக? இது இவ்வளோ முடிச்சதுக்கு பிறகு மான்போர்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து ப்ரொவின்ஷியலோட டயார்ச்சி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவார். ப்ரொவின்ஷியலாக மாகாணத்தினுடைய இரட்டையாட்சி அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருப்பார் இந்த ரிப்போர்ட்டில். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ரிப்போர்ட் தான் உங்களுக்கு இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் ஃபைனலைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டை தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொடுத்து இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் 1919 ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? தென் அந்த ஆக்ட் அப்போ இப்போ தான் என்ன செய்யுது உங்களுக்கு 1919 ஆக்டே இப்படி தான் வந்து என்ன செய்யுது கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ அந்த 1919 ஆக்ட் இந்தியாவில் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, ஃபோர்ஸுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் 1921. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆக்ட் வந்தது 1919, ஆனால் மக்கள்கிட்ட வந்தது எப்போ தான், ஃபோர்ஸ் வந்தது எப்போ தான் 1921. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னது அதனுடைய இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வந்து
இந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து செப்பரேட்டிங் த சென்ட்ரல் ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட் டு மேக் லாஸ் ஆன் தேர் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ நமக்கு இப்போ இருக்குது இல்லையா, உங்களுக்கு சென்ட்ரலில் என்ன சொல்கிறோம், அவங்களுடைய பவர்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, டிசென்ட்ரலைசேஷன் பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நமக்கு இப்போவும் இருக்குது அப்படி தானே. ஸோ அதே மாதிரி அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொவின்ஷியல்ஸுக்கும் சென்ட்ரலுக்கும் வந்து என்ன செய்கிறாங்க, பவர்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அங்கே அப்படி இருக்கக்கூடிய பவர்ஸ் இப்போ சப்போஸ் வந்து ப்ரொவின்ஷியலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டில் வந்து அவங்க என்ன செஞ்சுக்கலாம், அவங்க வந்து அதுக்கு லா பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொவின்ஷியலில் மட்டும் இப்போ இது வந்து இந்த டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது லேட்டராக வந்து உங்களுக்கு என்னென்னா ப்ரொவின்ஷியலுக்குள்ளேயே சப்டிவிஷனாக இதை கொண்டு வராங்க. ஓகேவா. இப்போ சென்ட்ரல் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று, என்ன ஒன்று ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நமக்கு இருக்குது. இப்போ ஒரு தமிழ்நாடு அரசு அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இவங்க என்ன ஆக்ட் பண்ண முடியும், ஆக்ட் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ரயில்வே அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியாது, லா பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டீம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே இப்போ நமக்கு 1919 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியலில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து என்ன செய்யிருக்காங்க, ப்ரொவின்ஷியலில் கொடுத்துருக்காங்க. சரியா. அப்போ ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்டில் வந்து என்ன செய்யலாம், அவங்க லா பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொவின்ஷியலில் என்ன செஞ்சுக்கலாம், லா பாஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அங்கே இருந்த பவர்ஸை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர்ஸை வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்னு கொடுப்பாங்க, ஒன்று வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு கொடுப்பாங்க. ஓகேவா. அப்போ இது வந்து ப்ரொவின்ஷியலில் தான் இருக்குது, நடத்துறது வந்து என்ன ரெண்டு ப்ரொவின்ஷியலில் தான் இருக்குது ரெண்டுமே. இதில் வந்து டிரான்ஸ்போர்டு இன்னொன்று ரிசர்வ்டு, அதாவது டிரான்ஸ்போர்ட்னா மாற்றப்பட்ட துறைகள்னு தமிழில் சொல்லுவாங்க, ரிசர்வ்டு அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு என்னது ஃபெயிலியர் ஆகுது. என்ன அப்படின்னா ஒரே விஷயம், ஒரே ப்ரொவின்ஷியலுக்குள்ளே ரெண்டு விதமான நிர்வாகம் அப்படிங்கிறது, இதுதான் வந்து இந்த மாகாணத்தில் இரட்டை நிர்வாகம்னு வரும். இப்போ ரூலிங் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவார் இரட்டை ஆட்சி முறை, இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ரெண்டாக வருது. ஓகேவா. உங்களுக்கு நிர்வாகமே வந்து இரட்டை ஆட்சி, அதுதான் டயார்ச்சி சிஸ்டம்னு அவங்க சொல்லியிருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து ப்ரொவின்ஷியல்லே வந்து டயார்ச்சி அப்படின்னு சொல்கிறது இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுடைய நிர்வாகமே வந்து ரெண்டு விதமாக இருக்குது. அப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து மினிஸ்ட்ரி கண்ட்ரோல். மினிஸ்ட்ரி மீன்ஸ் உங்களுடைய வைஸ்ராய் கண்ட்ரோல் இருப்பாங்களா, வைஸ்ராய் அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும்ல, உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற நிர்வாகம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதனுடைய அவங்களுடைய ஹெட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுடைய நாமினிஸ் தான் யார், உங்களுக்கு மினிஸ்டர்ஸாக வருவாங்க. சரியா. அப்போ அந்த மினிஸ்டர்ஸ் கண்ட்ரோலில் தான் யார் இருக்கும், இந்த டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ முக்கிய துறைகள் எஜுகேஷன் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கு எக்ஸாம்பிள்ஸ், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸு, ஃபாரஸ்ட்டு, டெக்னிக்கல் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்னொன்று பப்ளிக் ஹெல்த் பொது நிர்வாகம் அப்படின்னு சொல்ல, சுகாதாரம். சரியா. பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரம் சொல்லுவோம். ஸோ ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது டோட்டலி கவர்னர் கண்ட்ரோல். ஸோ இது வந்து உங்களுக்கு இல்லை எக்ஸிக்யூட்டிவ், உங்களுடைய கவர்னர் அப்படின்னாலே உங்களுக்கு யார் வரும், எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க. தென் அடுத்தது இது கண்ட்ரோல் என்ன இருக்குன்னா லாண்ட் ஆர்டர் இருக்குது, ஃபினான்ஸு, லேண்ட் ரெவென்யூ, இரிகேஷன். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு டயார்ச்சி கவர்மெண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க, இரட்டை நிர்வாகம். ஸோ இப்போ இந்த டயார்ச்சி அப்படிங்கிறது டை ஆர்க் அப்படின்றதா டபுள் ரூல் அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ டை ஆர்க்னால என்னதான் டபுள் ரூலிங். இப்போ டபுள் ரூலிங் எப்படின்னு பாருங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்க இருக்குது, ரிசர்வ்டு சப்ஜெக்ட் கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படி. இப்போ இந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. கரெக்டாக. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இங்கே கண்ட்ரோலில் இருக்கிறது யார், கவர்னர். ஸோ இவங்க கண்ட்ரோலில் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஃபிஷரிஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இங்கே இரிகேஷன் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் இரிகேஷன் தான் கம்யூனிகேட் ஆகும். ஸோ நீங்கள் கொண்டு வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் திட்டங்களுக்கு வந்து எது கண்டிப்பாக தேவைப்படும், இரிகேஷன் திட்டங்கள் தேவைப்படும். ஸோ அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், முரண்பாடாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டே சுத்தமாக ஃபெயிலியர் ஆகும். ஸோ இப்படி என்ன செய்யுது, உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் வருது. ஸோ முரண்பாடாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்யாது, க்ரோத் ஆகாது. ஸோ இது வந்து பெரிய ஒரு ஃபெயிலியராக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். ஓகேவா. தென் அடுத்தது பைகாமரலிசம் அப்படி, இது வந்து சென்ட்ரலில் கொண்டு வருவாங்க. இரண்டு அவைகள். ஓகேவா. இது பைகாமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸும் கொண்டு வராங்க இதில். சரியா. ஸோ இதில் வந்து அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஓட்டிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஓட்டிங்கில் வந்து லேண்டு இருக்கணும், டேக்ஸ் கட்டுறவங்களா இருக்கணும். தென் சொத்துரிமை, அதாவது சொத்து இருக்கக்கூடியவங்க, லேண்டு டேக்ஸ் கட்டுறவங்க. அடுத்தது வந்து படித்தவங்க. ஸோ இவங்களுக்கு தான் என்னது ஓட்டிங்கும் இருந்துச்சு. ஓகேவா. பைகாமரலிசம்ங்கிறது இரண்டு அவைகள். ஸோ அந்த ரெண்டு அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ். இப்போ நம்ம சொல்கிறோம்ல பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அசம்பிளியாக இருந்தாலும் சரி, கீழவை மேலவை, சேம் அதே மாடல் தான் லோயர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ். லோயர் ஹவுஸ் வந்து என்ன சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். அப்பர் ஹவுஸ் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய மெம்பர்ஸ் 140, இது வந்து அப்ராக்சிமேட்டாக 60 மெம்பர்ஸ். எப்போவுமே இப்போவும் அப்படி கம்மியாக தானே இருப்பாங்க இதை வரைக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 140, இதில் வந்து 100 மெம்பர்ஸ் பக்கம் தான் என்னது டைரக்ட் எலெக்ஷன், மற்றபடி 40 பேர் என்னது நாமினேஷனாக வர்றாங்க. ஸோ அடுத்தது ரெண்டு அவைகளுக்குமே வந்து உங்களுடைய டேர்ம்ஸ், அதாவது காலம், பதவி காலம் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் இருக்குது.
ஸோ இது வந்து இதனுடைய அமைப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய வெளியுறவு செயலர். அவருடைய சேலரி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வர்றது வரைக்குமே இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து தான் என்ன செய்வாங்க, அவருக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? பட் அவர் வந்து ஒர்க்கு ஃபுல்லாகவே என்ன தான் லண்டனில் தான் இருப்பார். பட் அவருக்கு வந்து சேலரி என்ன செய்யணும், இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆக்டில் கொண்டு வருவாங்க. சரியா? தென் அடுத்தது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் படி உங்களுக்கு என்ன வரும், 26ல் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஏற்கனவே நம்ம போனால் 1909 ஆக்டில் பார்த்தோம். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரே ஒரு இந்தியரை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ இதில் வந்து 3 இந்தியன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க, 3 பேரை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அடுத்தது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். நம்ம அந்த 1909 வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஒரே ஒருத்தருக்கு, யாருக்கு, முஸ்லீம்ஸுக்கு மட்டும் கொடுத்தோம். பட் இதில் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. சீக்கியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸு, ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாருக்குமே என்னது ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது. தென் அடுத்தது ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல, அவருடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி இவருக்கு தனியாக இது ஒரு ஹை கமிஷனர் அப்படி உயர் ஆணையர் அப்படிங்கிற ஒரு தனி போஸ்டிங்கை வச்சு, இது வந்து இந்தியாவில் லண்டனில் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஆஃபீஸும் என்ன செய்யுது, கிரியேட் ஆகுது. ஓகேவா? தென் அடுத்தது பட்ஜெட் அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கும் உங்களுடைய ப்ரொவின்ஷியலுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுடைய ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் தனியாக பண்ணுங்கள், அதே மாதிரி சென்ட்ரல் பட்ஜெட் அப்படிங்கிறது தனியாக என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னது 1919 ஆக்டோட ஃபீச்சர்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யணும், மெயின்ஸுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா பாயிண்ட்ஸுமே தனியாக கோட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.